بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் மனிதன் என்கிற ஒரு அத்தியாயம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனில் 76வது அத்தியாயம் சூரா தஹர், காலம் என்கிற பெயராலும் அந்த சூரா அழைக்கப்படுகிறது. இன்னொரு பெயர் இன்சான், மனிதன் என்கிற பெயராலும் அல்லாஹ் நமக்கு அந்த அத்தியாயத்தை குறிப்பிட்டிருக்கிறான். அந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய சில முக்கிய பாடங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளிலும் சுபுஹ் தொழுகையில் சூரா சஜிதாவையும் இந்த அல் இன்சான் என்று சொல்லப்படுகிற 76வது அத்தியாயத்தையும் சுபுஹ் தொழுகையினுடைய 2 ரக்காத்துகளிலும் முழுவதுமாக இதை ஓதக்கூடிய ஒரு வளமையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த 2 அத்தியாயமும் படைப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பற்றிய முழு விவரங்களையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் தான் இந்த 2. அதில் இந்த 76வது அத்தியாயம் மனிதன் நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், நம்முடைய படைப்பின் முழுமை எது, இந்த உலகத்தின் நிலை என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் இந்த முதல் வசனத்தில் ஒரு கேள்வியாக நம்மை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடும் போது, ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இல்லாத ஒரு காலகட்டம் மனிதன் கடந்து வரவில்லையா, குறிப்பிட்ட ஒரு பொருள்தான் என்று சொல்ல முடியாத ஒரு காலத்தை நீங்கள் கடந்து வந்தீர்களா இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்த ஆயுட்காலத்திற்கு முன்பு ஒவ்வொருவரும் 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், அல்லது 10 வருடத்தை கடந்திருக்கிறோம், அல்லது 21 வருடத்தை கடந்திருக்கிறோம். இந்த ஆயுட்காலத்திலிருந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 வருடத்திற்கு முன்பு நாம் எங்கே, எப்படி, என்ன பொருளாக இருந்தோம் என்று குறிப்பிட முடியுமா? ஒருவர் பெயர் இப்ராஹிமாக இருக்கலாம், அப்துல்லாவாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம். 21 வயதை அடைந்த அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு பையன், ஆயிஷா என்கிற ஒரு பெண்,
25 வருடங்களுக்கு முன்பு எங்கே எப்படி இருந்தார் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இன்ன பொருள்தான் என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்து வந்தீர்கள், அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் இருந்தீர்கள், இருக்கிறீர்கள். அதை கடந்து ஒரு அடையாளமாக இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். பெயர் ஆயிஷாவாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மானாக, இப்ராஹிமா, இஸ்மாயிலாக, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அடையாளம் சொல்லப்படாத ஒரு காலத்தை கடந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான் மின் நுத்ஃபா அம்ஷாஜின் நப்தலி. மனிதனை சோதிப்பதற்காக கலப்பான விந்து துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம். ஃபஜஅல்னாஹு சமீஅன் பஸீரா. அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் நாமே ஆக்கினோம். கலப்பான விந்து துளியிலிருந்து படைத்தோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம், திருமண ஏற்பாட்டை செய்து வைக்கிறோம். அந்த திருமண ஏற்பாடு என்பது நாம் குடும்பத்தில் ஆலோசித்து இன்ன தகுதி இன்ன விதத்தில் நாம் முடிவு செய்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், கலப்பான விந்து துளியிலிருந்து ஒரு ஆணுக்கு என்று சில அடிப்படைகள் இருக்கும். பாரம்பரியமாக குடும்பம் தலைமுறை தலைமுறையாக நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ நோய் போன்ற பிரச்சனைகளோ ஒரு ஆணுக்கு என்று சில பல்வேறு வகையான அடிப்படை பண்புகள் செயல்பாடுகள் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு என்று காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக சில விஷயங்கள் இருக்கும். இந்த இரண்டினுடைய சாராம்சம் தான் இரண்டு பேர்களுடைய உயிர் துளிகளாக இருப்பது, விந்து இந்திரியம் என்று சொல்கிறோம். இப்ப கலப்படமான இரண்டு வகையான விஷயங்களிலிருந்து உம்மை நாம் உருவாக்குகிறோம், படைக்கிறோம். அதற்கு பிறகு கேட்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக நாம் உருவாக்குகிறோம். பிறந்த குழந்தைக்கு கண்கள் பார்க்கும் என்று கூட அறிவு கிடையாது, காதுதான் கேட்கும் என்கிற அந்த அறிவு கூட இருக்காது. அதை புரிய சில மாதங்கள் ஆகும். பிறந்த குழந்தைக்கு கண்களால் பார்க்க முடியும் என்கிற அந்த புரிதல் கூட 6 மாதம் 7 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த அடிப்படை கூட அவர்களுக்கு புரியும். அப்போ பார்க்கக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாகவும் நாம் தான் ஆக்குகிறோம். இன்னா ஹதைனாஹு சபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. அவனுக்கு நாம் நேர்வழி காட்டுகிறோம். அவன் நன்றி உள்ளவனாகவும் இருக்கலாம், நன்றி மறந்தவனாகவும் இருக்கலாம். ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாராம்சம் எவ்வளவுதான், 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் மனிதனாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த அடிப்படைகளையும் அல்லாஹ் நமக்கு பாடம் எடுத்து விட்டான். கலப்படமான விந்து துளியிலிருந்து படைத்து கேட்கிற பார்க்கிற தன்மையை கொடுத்து ஒரு வழியை காட்டுகிறோம். நீ விரும்பினால் நல்வழியில் போய்க்கோ, நீ விரும்பினால் வழிகேட்டில் போய்க்க. இன்னா ஹதைனாஹு சபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. மறுப்பவனாகவும் மாறிக்கொள்ளலாம், நன்றி உள்ளவனாகவும் மாறிக்கொள்ளலாம். இன்னா ஆத்தத்னா லில் காஃபிரீன் சலாசில் வ அகலால வ சஈரா. இறை மறுப்பாளர்களுக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் கொழுந்து விட்டெறியும் நரகத்தையும் தயார்படுத்தி உள்ளோம். 4வது வசனம், யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுமையான நரகம். விலங்குகள் சங்கிலி. விலங்கு என்பது கையில் விலங்கிடுவது, காயில் விலங்கிடுவது. சங்கிலி என்பது ஒட்டுமொத்தமாக அவனை கட்டி அவனால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு உருவாக்குவது. இந்த 2 வகையான 3வது கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகம். உன் வாழ்க்கை எதுவென்று நீ முடிவு செய்து கொள், நீ தீர்மானித்துக் கொள். நீ அந்த வாழ்க்கை அந்த முடிவை எடுத்து முயற்சி அமைத்துக் கொள். அதற்கடுத்து 5வது வசனத்திலிருந்து சுவனத்தின் தன்மைகள், சொர்க்கம் என்றால் என்ன என்பதை பற்றியான விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த 4-3 வசனங்களில் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாராம்சத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். உலகத்தில் ஒவ்வொரு படைப்புகளுக்குமான தன்மை, ஆற்றல், நோக்கம் இருக்கிறது. ரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். உமது இறைவன் தான் விரும்பியதை தான் நாடியவாறு படைக்கிறான். அல்லாஹ் நினைச்ச மாதிரி படைப்புகளை உருவாக்குகிறான், படைக்கிறான்.
அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டம் இருக்கிறது. மலக்குகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், மண்ணால் படைக்கப்படவில்லை. ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொன்னதை மாறு செய்வதற்கான தன்மை அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டானா மாத்தி செய்யறதுக்குரிய சிந்தனை கூட வராது. அப்படிப்பட்ட தன்மை அவர்களுக்கு கிடையாது. இது மலக்குகள் படைக்கப்பட்டதனுடைய ஒரு அடிப்படையான ஒன்று. ஜின் ஷைத்தான், ஷைத்தான் என்பவன் ஜின்னுடைய படைப்பின் ஒரு ஒரு உறுப்பினர். ஜின்னுடைய தன்மை என்ன? நெருப்பால் படைக்கப்பட்டது, மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. ஆனால் இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹு, அவர்களும் ஷைத்தானும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்ப்பார்கள், நம்மை பார்க்க முடியும், ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த வகையான ஒரு தொடர்பும் இருக்க முடியாது. இப்ப நமது கண்களுக்கு தென்படாத ஒரு படைப்பு ஜின் அல்லது ஷைத்தான். இப்ப அவர்களுக்கு என்று சில செயல் திட்டங்கள், சில ஆற்றல்கள் இருக்கிறது, அந்த எல்லை கடந்து அவர்களால் வர முடியாது. இப்படி எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வகையான முறைகள் இருக்கிறது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுடைய அவசியத்திற்காக, நல்ல அல்லது தீய விளைவுகள் ஏற்படுவதற்காக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்துணை படைப்புகளும் படைக்கப்பட்டிருக்கிறது. வஸஹரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஜமீஅம் மின்ஹு, உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்காக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நாம் நினைத்தால் நமது விருப்பத்திற்கு ஏற்ப அதை உருவாக்கிக் கொள்ளலாம், தயார்படுத்திக் கொள்ளலாம். அரிசி இருக்கிறது, அந்த அரிசியை நாம் எப்படியும் உருவாக்கிக் கொள்ளலாம். வெள்ளை சோறாக, பிரியாணியாக, கஞ்சியாக, இட்லியாக, தோசையாக, அல்லது பப்படமாக, இப்படி பல்வேறு வகையில அதை உருவாக்கிக் கொள்ளலாம். அது கோபித்துக் கொள்ளாது. எப்படி நான் இதற்கு தான் படைக்கப்பட்டேன், என்னை அப்படி பண்ற என்று சண்டைக்கு வராது. எல்லா பொருட்களும் அப்படித்தான். எல்லா படைப்புகளுமே நமது தேவைக்காக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மீறி அது நடக்காது. அல்லாஹ் ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறான். மனித தேவைக்காகத்தான் உன் படைப்பின் நோக்கம், இப்படித்தான் இருக்கணும், அதில் மாற்றமே செய்யாது. வஸஹரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத், வானங்களில் பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்தும் நமது தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மனிதனின் அவசியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் நினைத்த மாதிரி வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் உலகத்தில் வாழும் போது இதுதான் நம்ம வாழ்க்கை என்று எல்லா மனிதர்களும் நினைக்கிறோம். அதில் தான் குர்ஆன் மட்டும்தான் அதற்கான பதிலை சொல்ல முடியும், வேற எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. இது வாழ்க்கை இல்லவே இல்லை. வாழ்க்கைக்கான ஒரு ப்ராசஸ், இது அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது மறுமை. அந்த வாழ்க்கையை நோக்கிய முன்னோக்கிய பயணத்தில் முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிதான், சிறு பகுதிதான் இது. இது வாழ்க்கையே இல்லை என்கிற இந்த பதிலை குர்ஆனை தவிர, குர்ஆனின் செயல் வடிவமாக இருக்கிற ரசூலை தவிர எந்த மனிதனும் சொல்லவே முடியாது. நாம் எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கையே இல்லை. ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுறோம், ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுகிறோம், ஒரு கோழி, ஒரு மீன் அல்லது இன்ன வேற உணவு, பல எல்லா வகையான பொருட்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கொய்யாவை சாப்பிட வேண்டுமானால் அதற்கென்று முழுமை அடையக்கூடிய ஒரு பருவம் இருக்குதா இல்லையா? அந்த ஒரு கால அவகாசம் இருக்குது இல்ல? அது முதல்ல ஒரு சிறு பூவிலிருந்து காயாக மாறுகிற ஒன்றை கொய்யா பழம் என்று சாப்பிட்டு விடுவோமா?
அதற்கென்று ஒரு கால அவகாசம் இருக்கிறது. ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, 2 மாதமோ, அந்த கால அவகாசம் முடியும் போதுதான் அந்த முழுமைத்துவம் கிடைக்கிறது. கொய்யாபலம் என்கிற முழுமைத்துவம் கிடைக்கிறது. அந்த முழுமைத்துவத்திற்கு பிறகுதான் அதை நாம் சாப்பிட முடியும், உட்கொள்ள முடியும். காங்கிரீட் போடுறோம், அது காஞ்சி ஒரு கட்டடமாக வருவதற்கு ஒரு கால அவகாசம் இருக்கிறதா இல்லையா? சுவர் முழுமை பெற வேண்டுமானால் ஒரு நிமிடத்தில் முழுமை பெறாது. அது ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும். சுகமாக உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நிமிஷத்தில் நடக்குமா இது? அதற்கென்று பல்வேறு வகையான காலகட்டங்கள், உழைப்புகள் இருக்கிறது. அது முழுமை பெறுவதற்கென்று ஒரு கால அவகாசம் எடுக்கும். அந்த கால அவகாசத்திற்கு பிறகுதான் அந்த முழுமையான கட்டடம் என்பது வரும். உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் கால அவகாசம் என்பது உண்டு. அதற்கான கால தேவை என்பது உண்டு. அதே போலத்தான் மறுமைதான் வாழ்க்கை. சொர்க்கமோ நரகமோ அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் புறப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கே இருந்து? ஆதம் அல்லாஹ் படைக்கும் போது ஒரு வாக்குறுதி கேட்டான்ல, وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا. ஆதமுடைய சந்ததிகளை அவர்களது முதுகந்தண்டிலிருந்து எடுத்து இறைவன் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? பலா, நீ எங்கள் இறைவன் தான். எல்லோரும் சொன்னோம். இதுவரை வாழ்ந்த ஆண் பெண் அத்துணை பேரும், இனி வரவிருக்கிற அத்துணை பேரும் எல்லோருமே சொன்னோம், நீ எங்கள் இறைவன் தான் சொல்லிவிட்டோம். இன்னைக்கு நினைவு வராது, யோசனை பார்த்தா நினைவு வராது. ஆனால் அது ஆழமாக பதிந்திருக்க போய்தான் எல்லா மனிதனுக்குள்ளும் கடவுள் இறைவன் என்கிற ஒரு சிந்தனை அவனை விட்டு பிரிக்கவே முடியாது. அது இணை வைப்பு மற்ற மற்ற வடிவங்களில் சிதறி போயிருக்கலாம். அந்த தன்மையை மனித உள்ளத்திலிருந்து, மனிதனுடைய ஜீனிலிருந்து எடுக்கவே முடியாது. அவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது இறைவன் என்கிற அந்த சிந்தனை. அப்ப எல்லோரும் சொன்னோம், நீ எங்கள் இறைவன் தான். சொல்லிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? இது சரியா ஒழுங்கா புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா? இதற்கு ஒரு எக்ஸாம் ஹால் இருக்குது, போங்க. எது அது? அதுதான் ஒவ்வொன்றாக கடந்து 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 வருகிறோம். 2 பேருக்கு திருமணம் முடித்து ஒரு அப்துல் ரஹ்மானாக இப்ராஹிமா ஊரில் வாழ்கிறோம். இது ஒரு கட்டம். இதற்கு பிறகு கபூர் குழி, அதற்கு பிறகு மறுமை விசாரணை, அதற்கு பிறகு நீங்க அங்க விசாரணையில் போய் நிப்பீங்க. நின்ற பிறகு சொர்க்கம் நரகத்திற்குரிய செயல்களை செய்து விட்ட பிறகு அங்க போயிருவீங்களா இல்லையா? அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்ப எப்படி ஒரு பொருள் நாம் உட்கொள்வதற்கு முழுமை நிலை அடைய ஒரு கால அவகாசம் தேவையோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது முழுமை அடைய, சிறப்பான ஒரு நிலையை அடைய ஒரு கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசத்தின் ஒரு பகுதி தான் இந்த ஆயுட்காலம். உலகத்தில் வாழ்ற இந்த ஆயுட்காலம் அதுதான் ஒரு சிறு கால அவகாசம். மரணித்தவர்கள் கபரில் போய் வாழக்கூடிய 1000, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 80 ஆண்டுகள் ஒன்றுமே இல்லை. விசாரணை மன்றத்தில் போய் நின்ற பிறகு அங்கிருந்து திரும்பி பார்த்தோம் என்றால் 80 ஆண்டு காலம் என்பது 1 மணி நேரத்தை விட கம்மியாகத்தான் தெரியும். ஒரு நாள் வாழ்ந்தோம், ஒரு பகல் பொழுது வாழ்ந்தோம், இல்ல 1 மணி நேரம் தான் நாங்க வாழ்ந்தோம், எங்களுக்கு காலமே எங்களுக்கு வாய்ப்பே தரல என்றெல்லாம் நினைப்பீர்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமானது அல்லது பயங்கரமானது, மகத்தானது அந்த மறுமை வாழ்க்கை என்பது. அங்கிருந்து திரும்பி பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை என்கிற அளவிற்கு தெரியும். அப்ப அந்த வாழ்க்கையினுடைய, அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறு அவகாசம் தான் இந்த உலக வாழ்க்கையை தவிர இதுவே வாழ்க்கை இல்லை. இதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மனிதன் படைக்கப்பட்டதை ஒரு 2 வசனத்தில் எல்லாம் சொல்லிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். சுமார் ஒரு 10-13 வசனங்கள் முழுக்க முழுக்க சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். இது வாழ்க்கை என்றால், இதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம் என்றால், இதை பத்தி தான் அல்லாஹ் பேசணும். ஆனா இதை ஒரு வாரத்தில் விட்டுட்டான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? இந்து துளியிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கேட்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக உண்மை நாம் வச்சிருக்கிறோம்.
நன்றி உள்ளவர்களாக, நன்றி மறப்பவர்களாக நீங்கள் எப்படினாலும் போய்க்கங்க, உங்களுக்கு அங்கதான் வாழ்க்கை என்று சொல்லிட்டு அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னல் அபுரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, நல்லவர்கள் கிண்ணங்களில் அருந்துவார்கள், அதன் கலவை கற்பூரமாகும். ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா, அல்லாஹ்வின் அடியார்கள் அருந்தும் ஒரு நீரூற்றாகும், அவர்கள் அதை பாய்ந்து ஓடச் செய்வார்கள். வரிசையாக அந்த வசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த நீரூற்று அதை இவர்கள் பாய்ந்தோட செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தருகிறது. எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் அங்கே நமக்கு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாய்ந்தோடும் என்று சொல்லவில்லை, ஆறு பாய்ந்தோடும் அல்லது நீரூற்று பாய்ந்தோடும் என்று சொல்லவில்லை, பாய்ந்தோட செய்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இஷ்டம், நம்ம நினைச்சா சொல்லலாம், செய்யலாம், நம்ம உத்தரவிடலாம் என்கிற அளவிற்கு அல்லாஹ் அந்த வார்த்தை நமக்கு பயன்படுத்துகிறான். இப்ப உலகத்துல எப்படி இருக்கணும், இதுதான் முக்கியமான ஒன்று. யூஃபூன பின் நதிர் வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. இந்த உலகம் வந்து வாழ்க்கை முழுமை பெறுவதற்கான ஒரு கால அவகாசம். இது இதுல எப்படி நடக்கணும், குர்ஆன் முழுவதும் இதைத்தான் சொல்லி தருகிறது. அதில் ஒரு சில விஷயங்களை இந்த சூராவில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். யூஃபூன பின் நதிர், நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். நேர்ச்சை செய்திருந்தார்கள் என்றால், ஒரு ஏதோ ஒரு சிக்கலான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம், இதிலிருந்து நான் விடுபட்டு விட்டால் இத்தனை நோன்பு வைப்பேன், அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பேன், அல்லது இந்த ஒரு நற்காரியத்தை நான் செய்வேன் என்று நேர்ச்சை செய்து கொள்வோம். சரியா போயிடும். சரியா போன பிறகு அது மறந்துடும். எது சரியா போச்சு, இப்ப என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு இயல்பான ஒரு பலவீனம் அல்லது மறதி சூழல் அந்த மாதிரி வந்துடும். இப்ப என்ன பண்ணணும், போனது திரும்ப வரப்போகுது, அது திரும்ப வந்தா பாத்துக்கலாம் என்று இருந்து விடக் கூடாது, இருந்து விட மாட்டார்கள். யூஃபூன பின் நதிர், நேர்ச்சையை, நேர்ச்சை என்பது வேற யாருக்கும் தெரியாது, படைச்சவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் உள்ள ஒரு உடன்பாடு, ஒரு ஒப்பந்தம். யூஃபூன பின் நதிர், நேர்ச்சை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, தீங்கு பரவலாக இருக்கக்கூடிய அந்த நாளை பயப்படுவார்கள். முழுக்க முழுக்க ஆபத்து தான். மறுமை நாள் என்பது முழுக்க முழுக்க பயங்கரமானது, ஒரு ஆபத்தானது, அதை அஞ்சுவார்கள். அப்ப முதல்ல நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள், மறுமை நாளுடைய அந்த நிலையை பயப்படுவார்கள். அடுத்து அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். இதுதாங்க வாழ்க்கையினுடைய முழுமைத்துவம்ங்கிறது. அதாவது நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் சொன்னோம் இல்லையா, ஒரு பழம் வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது, அது முழுமை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. நம்ம வாழ்க்கை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எதிலெல்லாம் தயார்படுத்துகிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, தான தர்மங்கள். அது மாதிரி ஏழைகளுக்கு, கைதிகளுக்கு, அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள். எதுக்காக? பெருமைக்காக, புகழுக்காக, விளம்பரம் கிடையாது. அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக, படைத்தவன் மீதான நேசத்தின் காரணமாக. அது மட்டுமல்ல, சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதற்கு காரணம் நீங்கள் எங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. பார்த்தவன சலாம் சொல்லணும், திரும்ப நமக்கு பதில் தரணும், நன்றி செலுத்தணும், பதில் உபகாரம் செய்யணும், அதெல்லாம் அல்ல. நாங்கள் செய்ததற்கு காரணம் எங்கள் இறைவனின் திருப்தி எங்களுக்கு வேண்டும். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, மிக கடுமையான நாளை நாங்கள் பயப்படுகிறோம், மிக பயங்கரமான ஒரு நாள், அதை நாங்கள் பயப்படுகிறோம். இப்ப திரும்ப திரும்ப எது வருது? அதுதான் வாழ்க்கை, மறுமைதான் வாழ்க்கை. உலகத்தை நினைச்சு நமக்கு வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளவு வகையான பயம், எவ்வளவு வகையான சிக்கல், சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருக்குதா இல்லையா? உண்மையில் மகிழ்ச்சியும் அல்லது பயமும் அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நம்மை இயங்க வைக்க வேண்டும், அந்த பயங்கரம் நம்மை இங்கு எப்படி இயங்க வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லித்தர வேண்டும். என்ன செய்யறாங்க? ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. ஏழை அனாதை புரியுது, கைதினா யாரு?
குற்றவாளி தானே, திருடி இருப்பான், கொலை பண்ணியிருப்பான், வேற சொல்ல முடியாத கொடுமைகளை செஞ்சிருப்பான், அதனால தானே கைதியா இருக்கிறான். பல நேரங்களில் பொய் குற்றச்சாட்டு கூட இருக்கும். ஆனால் கைதி என்றால் அவனை நீ ஒரு அடிமை என்று பார். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, அவனுக்கு ஏன் சோறு கொடுக்கணும்? அது உனக்கு தேவையில்லை. அது என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன். உன் கடமை என்ன? கைதியா இருக்கிறானா அவனுக்கு உணவளி, அவனுக்கு நீ கொடு, அவனுக்கு செய்ய வேண்டிய உதவி நீ செய்ய. அப்போ அல்லாஹ் நமக்கு பார்ப்பது வாழ்க்கை முழுமைத்துவம் என்பது உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு. நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இரு, தயார்படுத்திக் கொண்டே இரு. ஒரு பழத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பழம் மாற்றி சிந்திக்கவே சிந்திக்காது. கோழி, மீன், ஆடு அல்லது இந்த சிமெண்ட் மாத்தி சிந்திக்காது. சொன்னோம்னா செய்யும், அவ்வளவுதான். ஒரு மாசத்துல சரியா ஆயிரம்னா ஆயிரும், மாத்தி சிந்திக்க தெரியாது. நம்மள்ட்ட உள்ள விஷயம் என்ன? மாத்தி யோசனை பண்ணிக்க. அல்லாஹ் இதான் சரியும்பா, நீ நினைச்சா இந்த பக்கம் போ. இதை கெடுதலும்பா, நீ நினைச்சா இந்த பக்கம் போ. இந்த தன்மை நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. நம்மை தவிர இந்த சஹர ஷம்ஸ், அதாவது வசப்படுத்தி கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எந்த படைப்புக்கும் இல்லை. மலக்குக்கு மாத்தி செய்யக்கூடிய அந்த பண்பு இல்லை. ஜின்னு அதை தாண்டி நம்மோடு வந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. மற்ற படைப்புகள் அனைத்தும் நமக்கேற்ப தன்னை செயல்படுத்திக் கொண்டே இருக்கும், மாத்தி யோசிக்காது. எவ்வளவு நாளைக்கு தான் நான் உனக்கு ஒரே குட்டி போட்டு தந்துட்டே இருக்கிறது என்று ஆடு கேட்காது. டெய்லி உனக்கு பால் நான் கறக்கணுமா என்று மாடு கேட்காது. அது செஞ்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். பழங்களும் அப்படிதான், மரங்களும் அப்படிதான். நான் தர முடியாது போராட்டம் பண்ணாது, செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாத்தி செய்யக்கூடிய ஒரே பண்பு நமக்கு மட்டும்தான் நல்லா கொடுத்திருக்கிறான். நீ நினைச்சா இந்த பக்கம் போ, நீ நினைச்சா அந்த பக்கம் போ. உனக்கு முழுமை என்பது அங்குதான் இருக்கிறது. அவைகளுக்கு உன்னோடு இருக்கிறது. முழுமை என்பது உன்னோடு இருக்கிறது, மனிதனாக நம்மோடு இருக்கிறது. நாம மட்டும் அங்கு போய்தான் அந்த முழுமைத்துவத்தை அடைய வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படை பாடத்தை தான் அல்லாஹ் நமக்கு இந்த அத்தியாயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். ஆகவே குர்ஆன் முழுவதுமே அது வெறுமனே ஒரு ஓதி மூடி வைப்பதற்காக அல்லாஹ் வைக்கவில்லை. ஒவ்வொரு அத்தியாயமும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. மற்ற படைப்புகள் அனைத்திற்கும் புரோகிராம் செட் செய்யப்பட்டு விட்டது, அதுல மாற்றம் வராது. நமக்கு மட்டுமல்ல செட்டிங் வைக்காம என்ன பண்ணிட்டான்? இந்த இருக்குது குர்ஆன், இதை படிச்சு பார்த்து உன்னை நீ மேம்படுத்திக்க. இத படிச்சு பார்த்து நீ கீழே போறியா, போய்க்க. அது பேச்ச கேட்காம புறந்தள்ளி போறியா, போ. அதை படிச்சு பார்த்து உன்னை சீர்திருத்திக்கிறியா, சீர்திருத்தம் பண்ணிக்க. உண்மையான வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் இதுதான் அதற்கான அடிப்படை அறிவு, அடிப்படை புரிதல் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயமும், ஒவ்வொரு சூறாவும் இந்த பாடத்தை சொல்லி தருகிறது. நாம் வார வாரம் கேட்கக்கூடிய, ஓதக்கூடிய இந்த இன்சான் என்கிற இந்த சூறாவும் இந்த பாடத்தை அடிப்படை நமக்கு புரிய வைக்கிறது. குர்ஆனோடு உள்ள தொடர்பை சரியான முறையில் அமைத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வான் என்று கூறி முதல் உரை முடிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சுவனத்தின் அந்த தன்மைகளை நமக்கு பேசிக்கொண்டே வருகிறான். அதில் பொதுவாகவே குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தமட்டில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அது அருளப்பட்டாலும், ஏதோ ஒரு நிகழ்வின் பின்னணியில் அது அருளப்பட்டாலும், அது அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் இருக்கிறவரை பிறக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் வழிகாட்டியாகத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கிறது. அதனால அன்னைக்கு அருளப்பட்டது, அது அவரோட சம்பந்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அவசியமானது, வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த மாதிரி நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டே வந்து, இது ஒவ்வொன்றும் தான் நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு செயல் திட்டம் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இப்படியான சில செயல்களை செய்தார்கள். அவர்களை அந்த நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். இப்படி நடந்தவங்கள நேர்ச்சையை நிறைவேற்றினாங்க, மறுமையினால பயந்தாங்க, ஏழை அனாதைகளுக்கு கைதிகளுக்கு உணவளிச்சாங்க.
இவர்களுக்கு அந்த நாளின் தீங்கிலிருந்து பாதுகாத்தான், அவர்களுக்கு பொலிவையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் வழங்கினான். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன் வஹரீரா, அவர்கள் பொறுமையை மேற்கொண்டதால் சொர்க்கத்தையும் பட்டாடையும் அவர்களுக்கு கூலியாக கொடுத்தான். பொறுமை உலகத்துல வரும்போது ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் ஏற்படும். அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது அதன் விளைவாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியங்களை தருகிறான். அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா வசனங்களுமே சுவனத்தினுடைய அந்த சுகங்கள் எப்படி இருக்கும், அங்கு சூரிய வெப்பம் இருக்காது, குளிர் இருக்காது. சூரியன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்தில் யோசிக்க முடியாது. இந்த பூமியில சூரிய வெப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை யோசிக்க முடியாது, வாழவும் முடியாது. சூரியனுடைய இயக்கம் இருந்தால்தான் பூமியில் வாழ முடியும், இல்லை என்றால் வாழ முடியாது, கற்பனை பண்ண முடியாது. சொர்க்கத்துல சூரிய வெப்பமும் இருக்காது, கடுமையான குளிர்ச்சியும் இருக்காது. நம்ம அறிவு நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? எந்த அறிவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை தான் சுவனத்து வாழ்க்கை. எந்த சிந்தனையிலும் அதை உட்படுத்தவே முடியாது. அதுதான் சுவனத்து வாழ்க்கை. அதனுடைய தோட்டங்களில் ஒரு தானியத்தின் அலையும் விலாலுகா ஒரு துல்லிலத்து குத்தூஃபுஹா ததிலீலா, அந்த சுவனத்தினுடைய மரங்களுடைய கிளைகள் தாழ்ந்திருக்கும். உலகத்துல ஒரு மரத்துல பழம் பறிக்கிறதா இருந்தா பெரிய கம்பு வச்சு களைய வச்சு எடுக்கணும். சொர்க்கத்துல அப்படி இல்ல, தாழ்ந்திருக்கும். நம்ம எந்த ஒரு சிரமமும் பட தேவையில்லை. ஏன் இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான்? இப்ப வாழ்க்கைங்கிற அதான் வாழ்க்கை. 2 வசனத்துல இந்த 80 வருஷ வாழ்க்கை எல்லாம் முடிச்சுட்டான். 100 வருஷ வாழ்க்கை 2 வசனத்துல எல்லாம் முடிச்சுட்டான். ஆனா 10-12 வசனங்கள் இந்த ஒரு அத்தியாயத்துல மட்டும் சொர்க்கத்தை பத்தி ஒவ்வொன்னா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆடை எப்படி இருக்கும், அங்க பணியாளர்கள் எப்படி இருப்பார்கள், முத்துக்கள் போன்ற பணியாளர்கள், அவர்கள் வயசு கூடவே கூடாது, பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அப்ப நமக்கு சுத்தி சுத்தி பணியாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். என்ன வேணும், ஜூஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. நம்ம போய் கடையில கேட்டா கூட ரொம்ப பிஸியா இருந்தா தரமாட்டேன்னு சொல்லுவோம், கொஞ்ச நேரம் உட்காருமா, வெயிட் பண்ணுமா. அங்க அப்படி இல்ல, வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், என்ன வேணும் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியுதா, யோசிக்க முடியுதா? அறிவுல வரல இல்ல. இதுதான் சுவனத்து வாழ்க்கை. அறிவுல வராது. நம்ம சிந்தனையில் வந்து விட்டது என்றால் அதை விட மகத்தானது சொர்க்கம். சிந்தனையில் வராது, வரக்கூடாது, அவ்வளவு மகத்தானது. உண்மையான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனாலதான் இவ்வளவு விவரங்களை சொல்றான். இந்த உலகத்தை தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம், அது வாழ்க்கை இல்லை என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை, படைப்பின் நோக்கத்தை புரிந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மகத்தான வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் பெற அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.